மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு இல்ல. முதல்ல அதுக்கு 2 குமாரன் வந்து மூத்தவன் இடத்துல வந்து ஆனா மாட்டேன் என்றான். அவன் அப்புறம் போயிடுறான். முதல்ல என்ன சொல்றான்? அவன் சொல்றது இது ச என்ன சொல்றான்? இல்லன்னு சொல்றான். ஆனா அப்புறம் போறான். இல்ல. அவன் போறான். ஆனா இளையவன் இடத்துல போய் சொல்றாரு. அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இந்த 2 பேரையும் ஆண்டவர் அங்கே ஒப்பிடுகிறார். இதுல எந்த சைடா நம்ம இருக்கிறோம்ன்றத தான் நம்ம கேட்டு பார்த்துக்கணும்ல. நம்ம சொல்றோம், ஆனா செய்ய மாட்டேங்கிறோமா? அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான் இல்ல. இங்கே இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேரபிள் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பேரபிள். அதே மாரி இன்னொரு பேரபிள் பின்னால சொல்றாரு. என்ன சொல்றாரு என்றால், எ 33ஆம் வசனத்துல, வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சைத் தோட்டத்தை உண்டாக்கி, அதை சுற்றிலும் வேலி அடைத்து, அதில் ஒரு ஆலையை நாட்டி, கோபுரத்தையும் கட்டி, தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். இது இந்த இந்த உவமை நமக்கு நல்லா தெரிந்த உவமை தான். அ அவன் ஆளுங்கள அனுப்புறான். ஒவ்வொருத்தரையும் அனுப்புறான். எல்லாரும் என்ன பண்றாங்க அவங்க? அவங்க உதாசீனம் பண்ணுகிறார்கள். நீங்க இதுல ஒண்ணொண்ணா படிச்சு பார்த்தோம்னா தெரியும். அ ஒவ்வொன்னும் கடைசியில என்ன பண்றான்னா, அவன் தன் குமாரனை அனுப்புகிறான். குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி 37ஆம் வசனம். குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது அவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை கொன்று போட்டான். இது என்னன்னா எந்த ஊமை? இந்த ஊமை தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய பாடம், தாம் அடைய போகிற இந்த பாடுகள், மரணம் அதை குறித்த ஒரு உவமையாக அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இங்க நான் போட்டேன். அவருடைய பாடுகளை குறித்த தீர்க்க தரிசனத்தை சொன்னாரு. இப்போ தன்னுடைய பாடுகளை குறித்ததையே உவமையாக அவர் சொல்லுகிறார். அப்படியே சொல்றாரு. அப்போ அது யாருக்காக சொல்றாரு? இந்த பெரிய பெரிய ஆட்கள். நீங்க எல்லாம் தான் என்ன பண்ண போறீங்க? அடிபட போறீங்க கடைசில. என்னன்னா கடைசில இது எப்படி முடிகிறது? அந்த அந்த எஜமான் வந்து என்ன செய்வானா? தோட்டக்காரர் என்ன செய்வான் என்று அவரே கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, தொ 41ஆம் வசனத்துல, அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து, ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுப்பான் என்றார்கள். அப்போ தள்ளிவிடப்படுகிற ஒரு நிலை வரப்போகிறது என்று இந்த ஆலயத்திலே முதன்மையாக இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவர் அழகா சொல்றாரு. மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ன தள்ளு? அஹ் எந்த கல்லு வந்து ஒதுக்கப்பட்டதோ, எந்த கல்லு புறந்தள்ளப்பட்ட கல், அது மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்றாரு. அந்த வசனம் வந்து 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்துல இருக்கிறது. எதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் நமக்கு தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை அறிந்தவராக இருந்தார். நிறைய இடத்துல வேத வசனங்களை அவர் கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவர் சின்ன வயதுல இருந்து வேத வசனத்தை படித்துக்கொண்டே இருந்திருப்பார், மனப்பாடம் செய்திருந்திருப்பார் என்பதுல சந்தேகமே கிடையாது. கடைசியில சொல்றார் 44ஆம் வசனத்துல, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து யாரும் நிக்க முடியாது. அதாங்க அவர் திட்ட தெளிவா சொன்னார். ஆக்சுவலா அப்படிதான் நடந்தது இல்ல. இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்களோ, அவரை பாதித்தார்களோ, அவரை சிலுவையில அறைந்தார்களோ, அவர்களாம் அந்த கிபி 70ல எல்லாரும் அழிக்கப்பட்டு கம்ப்ளீட் கம்ப்ளீட் டிமாலிஷன் இல்ல. ஆண்டவர் சொன்னபடியே அப்படியே நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்த அதிகாரத்துக்கு நம்ம வர்றோம். 22ஆம் அதிகாரம். 22ஆம் அதிகாரத்துல இயேசு கேள்வி கேட்கிறார், பதிலளிக்கிறார் என்ற தலைப்பை நான் போட்டிருக்கிறேன். இதுல திருமண விருந்து உவமை இதுவும் நமக்கு தெரியும். இந்த உவமையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு உவமையை ஊமைகளாய் பேசி அவர் சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுது. இயேசு மறுபடியும் அவர்களுடைய ஊமைகளாய் பேசி சொன்னது என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். இது நமக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்ச ஒரு உவமை தான். 1ல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற உவமை. அவன் கூப்பிடுறான், எல்லாரும் அதை தள்ளிடுறாங்க. அவன் கூப்பிடுற அழைப்பு திருமண விருந்துக்கு கூப்பிடப்படுகிறார்கள். ஆனா எல்லாரும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க. அவங்க ஒருத்தர் ஃபேமிலி, ஒருத்தர் ஃபீல்டு. எஃப்ல சொல்லுவாங்க. ஃபேமிலி, ஃபினான்ஸ் அண்ட் ஃபீல்டு. இதுதான் தடையா இருக்குது. ஆண்டவருடைய அழைப்புக்கு தடையா இருக்கிறது ஃபேமிலி. நான் இப்பதான் திருமணம் பண்ண, இன்னொரு நற்செய்தி நூல்ல அப்படி வருது. இப்பதான் திருமணம் பண்ண, நான் வர முடியாது. நான் என் வயலை கொண்டேன், நான் வர முடியாது. இல்ல, நான் மாடு வாங்கினேன், என்னால வர முடியும். இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபினான்ஸ் இல்ல. ஃபேமிலி, ஃபினான்ஸ் அண்ட் ஃபீல்டு. இதுதான் நிறைய நேரம் அழைப்புக்கு தடையாக இருக்கிறது. இவங்க எல்லாம் சேர்ந்து இதுல இந்த ஊமையில அவர் சொல்றாரு, வந்தவங்க எல்லாம் அவங்க இன்சல்ட் பண்ணி இன்ஜூரி பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. அப்பதான் என்ன பண்றாருன்னா, சந்திகளில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சாரு. எல்லாம் யாருனாலும் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். ஆனா அதுல ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான் இல்ல.
நான் இத முதல்ல படிக்கும்பொழுது எனக்கு இது புரியவே இல்ல. இது என்னடா இது? இவரே கூப்பிட்டுட்டு இவரே அவன புறந்தள்ளுறாரே! ரொம்ப கஷ்டமா இருக்கே! அவன் கல்யாண வஸ்திரம் இல்லன்னு சொல்லி அவன வெளியேற்றிருக்கிறாரே! இது என்ன இது? என்று பார்க்கும் பொழுது நான் யோசித்தது, அவன் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள்னு சொல்றாரு. 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல. ஏன் இப்படி போய் பண்ணாரே? அவரே கூப்பிடுறாரு, அவரே தள்ளுறாரே அப்படின்னா, கல்யாண வஸ்திரம் என்பது விருந்தாளிகளுக்கு அங்கே கொடுக்கப்படுமாம். இது அவங்களுடைய முறைமை. இது தெரியணும் பாருங்க. இது தெரிஞ்சா நமக்கு அது புரிஞ்சிரும். அதாவது விருந்தாளிகளுக்கு ஒரு வஸ்திரம் கொடுப்பார். வஸ்திரம் என்பது ஸ்டேட்டஸ் சிம்பல். இப்ப நம்ம கிராஜுவேஷன் செரிமனி எல்லாம் ஒரு கவுன போட்டுட்டு போய் நிக்கிறோம்ல. அதே மாரி ஆலயங்களிலே ஒரு ஒரு அங்கிய போட்டுட்டு முன்னாடி நிக்கிறோம். அது மாதிரி இந்த விருந்தாளிகளுக்கு ஒரு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டும் இந்த ஆளு அதை போட்டுக்காம போய் உட்கார்ந்துட்டான். இந்த வஸ்திரம் இருக்க வேண்டும். கல்யாண வஸ்திரம் இல்லாம நீ வந்துட்டியே என்று சொல்லி அவனை தள்ளி விடுகிறார். அழுகையும் பற்கடிப்பும் உண்டான புறம்பான இருளிலே தள்ளப்பட்டான். அப்ப இதுல ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய அந்த வஸ்திரம் சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஸ்திரம் என்பது நம்முடைய நீதியை குறிக்கிறது இல்ல, நம்முடைய நீதியை குறிக்கிறது. நம்முடைய நீதியோ அழுக்கான கந்தை இல்ல, நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. அவரிலே நாம் மனமாறும் பொழுது அவருடைய நீதியை நாம் தரித்துக் கொள்கிறோம். ஹalleluya. அதுதான் இந்த வஸ்திரம். அவருடைய நீதியை நாம் தரித்துக் கொண்டவர்களாக இருக்க கர்த்தவர் அழைக்கிறார். அது இல்லைன்னா என்ன நடக்குது? அழுகையும் பற்கடிப்பும். எவ்வளோ ஆண்டவர் ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப கண்டிஷனா தான் இருக்கிறத உணர முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க 3 விதமான கேள்விகள் அவங்க கேட்கிறாங்க. பரிசேயர் கேள்வி கேட்கிறார்கள். அதுக்கு அடுத்தது சதுசேயர் கேட்கிறார்கள். கடைசியில வேத பாரகர் கேட்கிறார்கள். 3 கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு ஒரு ஒரு இது வச்சிருக்கிறேன் நான். ஒண்ணு ட்ராப் கொஸ்டியன், ட்ரிக் கொஸ்டியன், டெஸ்ட் கொஸ்டியன். அவங்க வகையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது. பரிசேயர் என்ன கேட்கிறாங்கன்னா, உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்று கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி. அவரே ஒரு பணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு, ஒரு காயின். அதை கொண்டு வந்து கொடுத்த உடனே இது யாருடைய இது இருக்கிறது என்று அவரே கேட்கிறாரு. அதுல ராயனுடைய சிம்பல் இருக்குது. அப்போ ராயனுடையதே ராயனுக்கும், தேவனுடையதே தேவனுக்கும் கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறது தான் நம்ம இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இதை அழகா டீல் பண்றத பாருங்க. ஏன் அவங்க அவங்க ட்ராப் பண்ண பாக்குறாங்க, அவரை மாட்டிக்கொள்ள வைக்க வேண்டும் என்று அவங்க பாக்குறாங்கன்னா, அவர் ஒருவேளை ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்னா, உடனே ராயனுக்கு அவர் எதிரி என்று சொல்லி அவர் மேல ஒரு பட்டம் கட்டி அவரை அவரை அவங்க எப்பவுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே, எப்போ இவரை பிடிக்கலாம்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க எவ்வளவு ஞானமாக அதற்கு பதில் சொல்லுகிறார். ராயனுடையதே ராயனுக்கும், தேவனுடையதே தேவனுக்கும் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அடுத்த ட்ரிக் கொஸ்டின், சூழ்ச்சி கேள்வி என்று இதுக்கு நான் பெயர் போட்டிருக்கேன். சூழ்ச்சி கேள்வி 23ல இருந்து 33ல வருகிறது. அப்போ இது யார் கேட்கிறா? சதுசேயர். நமக்கு தெரியும், நான் நேத்து சொன்னேன். சாட்யூசி அப்படின்னா சாட். அவங்க உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். அதுலயே நீங்க 23ஆம் வசனத்திலே இங்கே வருகிறது. அவங்க உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். அவங்க கேட்கிறாங்க என்னன்னா, 7 பேர் கணவர்மார் இருந்தா, ஒரே பெண்ணுக்கு 7 பேர் இருந்தா யாருக்கு அவள் மனைவியா இருப்பா? உயிர்த்தெழுதல் இல்லை. ஏன்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றதுனால அவங்க அப்படி சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து அதுக்கும் சரியாக பதில் சொல்லுகிறார். 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். அங்கே இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. இல்லாட்டி அங்கேயும் ஒரு கம்யூனிட்டி இது வந்துடும்ல. ஆனா அங்க அது கிடையாது. அப்படி அதை அங்க சொல்லுகிறார். அங்க அவர்களுக்கு விளக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது டெஸ்ட் கொஸ்டின், சோதனை கேள்வி. இது வேத பாரகர் கேட்கிறாங்க. போதகரே, நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது? 2 பிரதான கற்பனைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அது வரைக்கும் அவங்களுக்கு 613 கற்பனைகள் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து 2 கற்பனைகளாக அதை குறைத்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த 22 அதிகாரம்னு இதுதான் ஞாபகத்துக்கு வரணும். 2 கட்டளைகள். 2 கட்டளை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா உடனே மத்தேயு 22 நம்ம 2:2 அதுல வருது இல்லையா? 22 2 கட்டளை, 2 பிரதான கட்டளை நமக்கு தெரியும். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோட இல்ல, தேவனிடத்துல அன்பு கூறு. 2வது, உன்னை போல பிறனை நேசி. இந்த 2 கட்டளை தான் அல்டிமேட். பைபிளையே நான் ஏற்கனவே சொல்றேன், கரைச்சு ஒரே வார்த்தையில சொன்னா அன்புதான். அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சரி, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி இவங்க கிட்ட கேட்கிறாரு. 16ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் இடத்துல கேட்டாரு. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டாரு. அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சீஷர்கள் கிட்ட கேட்டாரு. இங்க இவங்க கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, தாவீதின் அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா, தாவீதின் குமாரன் என்றார்கள். தாவீதின் குமாரன் என்றார். இங்க மஞ்சள்ல நான் போட்டிருக்கேன், அதுலயே வந்திருக்குது, தாவீதின் குமாரன் என்று சொல்றாங்க.
இயேசு கிறிஸ்து 110ஆம் சங்கீதத்தை குறியிடுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சங்கீதங்களை படித்திருந்திருக்கிறார். உபாகமத்தை படித்திருந்திருக்கிறார். ஏன்னா உபாகமத்திலிருந்து தான் சாத்தானுடைய சோதனையில எல்லாத்தையும் எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் உபாகம 6ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் சொல்லுகிறத நாம சோதனை அந்த அந்த இதுல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்க சங்கீதத்தை அடிக்கடி சொல்றார். ஏன் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒருவேளை இந்த டைம்ல இயேசு கிறிஸ்து மெடிடேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரோ சங்கீதத்தையே என்று நான் நினைக்கிறேன். அப்போ உபாகமத்தை மெடிடேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, இப்போ சங்கீதத்தை மெடிடேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இது வேத வசனங்கள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. இயேசு கிறிஸ்து அப்படி இருந்ததுனால தான் உடனடியா 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை அவர் அப்படியே அப்படியே கோட் பண்றாரு. அதே கோட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றீங்க நான் தாவீது அவர் ஆண்டவன் சொல்லிட்டானே, தாவீதின் குமாரன் சொல்றீங்க, ஆனா தாவீது எப்படி கூப்பிட்டுருக்கான் அந்த குமாரனை ஆண்டவர் என்று சொல்றானே. அப்போ என்ன சொல்றாருன்னா, தாவீதை விட தான் பெரியவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமை விட பெரியவர் என்று சொன்ன பொழுது கல்லை எடுத்துக்கிட்டாங்க. இங்க தாவீதை விட பெரியவர் சொன்னா எப்படியாவது இவரை கொலை பண்ணும் அப்படின்னு அவங்க திட்டம் தீட்டுகிறாங்க. சரி, 23ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வர்றோம். 23ஆம் அதிகாரம். இதுல ரொம்ப இது சிம்பிளா நான் இதை எல்லாத்தையும் டேப்லர் காலம் போட்டிருக்கிறேன். நீங்க நல்லா கவனிச்சா இத கொஞ்சம் அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னா 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கம், 23ஆம் அதிகாரத்திலயும் மலை பிரசங்கம். 24 அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஒலிவ மலையிலே உட்கார்ந்தார் என்று வரும். 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் என்று வருகிறது. அப்போ அவர் ஒலிவ மலையில இருந்து சொன்ன வாக்கியங்கள் தான் இந்த வாக்கியங்கள். 23, 24, 25 3 அதிகாரங்கள் மலை பிரசங்கம். முதல்ல ஒரு மலை பிரசங்கம் பார்த்தோம். இது 2வது மலை பிரசங்கம். கவனிங்க, இது ஒரு வித்தியாசம் இல்ல. 3 அதிகாரங்கள் அங்க வருது. 5, 6, 7. இங்க 3 அதிகாரங்கள் வருகிறது. 23, 24, 25. இது 3 அதிகாரமும் மலை பிரசங்கம். அங்கே 3 அதிகாரம் மலை பிரசங்கம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, மத்தேயு அழகா சிமெட்ரிக்கா கொண்டு வர்றாரு. முதல்ல ஒரு 3 அதிகாரம் மலை பிரசங்கம், கடைசியில ஒரு 3 அதிகாரம். இது இறுதி கால பிரசங்கம் என்று இதுக்கு பேரு. இறுதி காலம், தன்னுடைய கடைசி காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விஷயங்களை இதுல நம்ம பார்க்க முடிகிறது. 23, 24, 25. இது கடைசியில 3 அதிகாரத்தை அவர் கரெக்டா வச்சிருக்காரு. அவர் அதிகாரமா போட்டிருக்க மாட்டாரு. ஆனா அளவு, பிரசங்க அளவு இது ஜாஸ்தி. அதே மாதிரி முதல்லயும் ஜாஸ்தி. நடுவுல எல்லாம் சின்ன சின்ன பிரசங்கங்களை அவர் இடையிலே போட்டிருக்கிறார். மொத்தம் 5 பிரசங்கங்கள். இது நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். 5 புத்தகங்கள், 5 பிரசங்கங்கள் இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம், நமக்கு தெரியும். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 5ஆம் அதிகாரத்துல இருக்க அதே வரிசை 23ஆம் அதிகாரத்திலே அதே வருகிறது. ஆனா இங்க என்னன்னா 8 ஐயோ வருது. அங்க 8 பாக்கியவான்கள் என்று வந்தது, இங்க 8 ஐயோ வருகிறது. நம்ம ஏற்கனவே 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். 8 பாக்கியவான்கள் ஒரே மாதிரி வரும். 9வது பாக்கியவான் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். 11ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்தது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்படி இந்த இடது கை பக்கம் போட்டிருக்க பாருங்க. 5வது அதிகாரத்துல இருக்கிற ஒவ்வொன்றையும் அதே மாதிரி இங்க ஐயோ சொல்றாரு. ஆப்போசிட் இல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத அப்படியே அந்த வரிசையை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தில் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களை விரும்புகிறார்கள் அப்படி சொல்லிட்டு கீழே என்ன சொல்றாருன்னா 13ஆம் வசனம் வரும்பொழுது, பரலோக ராஜ்யத்தை நீங்க பூட்டி போடுறீங்க, பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு எளிமை உள்ளவர்களுக்கு வருது. நீங்க ஜெப ஆலயங்களில முதன்மையா இருக்க விரும்புறீங்க, அதனால நீங்க பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறீங்க அப்படின்னு இங்க சொல்றாரு. பாருங்க, அதுக்கு அப்படியே வர்றது நீங்க கவனிக்க முடிகிறது. அங்க 4ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல துயரப்படுகிறவர்கள், இங்க பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல விதவைகளின் வீடுகளை நீங்கள் பட்சித்து நீங்களே துயரத்தை உண்டாக்குகிறீர்கள் இல்ல, ஆக்கினை அடைவீர்கள். அங்க ஆறுதல் அடைவீர்கள் சொன்னார், இங்க ஆக்கினை அடைவீர்கள் என்று சொல்றார். ஐயோ, இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ என்று ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வசனமும் ஐயோ ஐயோ ஐயோ. அங்க எல்லாமே பாக்கியவான்கள் 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 என்று சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு சிமெட்ரிக்கா இந்த மத்தேயு எழுதுகிறார் என்பது இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம் நான் நினைக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டடி. அதனாலதான் இதை நான் சொல்றேன் உங்ககிட்ட. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அங்க 5:5 மத்தேயு 5:5 இருக்கு. ஆனா இங்க ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி நீங்கள் பூமி எங்கும் சுற்றி எப்படியாவது பிரிச்சு கொண்டு வரணும், பிரிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க சுற்றி திரிகிறீர்கள் என்று இந்த 15ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்பது 6ஆம் வசனம்ல. இங்க என்ன சொல்றானா, தேவாலயத்தின் மேல சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறீர்கள். சத்தியம், நீதி, அங்க பசித்தாகம் இருக்கணும் நீதியின் மேல, இங்க சத்தியத்தையே நீங்க தவறாக சொல்லுகிறீர்கள் என்று சொல்கிறார். பாருங்க, அதனால உங்களுக்கு ஐயோ. நீங்க அந்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 16ஆம் வசனம், 16ஆம் வசனத்தை வேணா நான் வாசிக்கிறேன்.
அதுல ஆரம்பம் எப்படி வருதுன்னா, குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ! பாருங்க, எடுத்த உடனே ஐயோ என்று தான் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்த அவர் சொல்றார். இப்போ ஒவ்வொன்னும் அப்படி கரெக்ட்டா வருகிறத நம்ம கவனிக்க முடிகிறது. 8ஆம் வசனம் பாருங்க. 5, 8 மத்தேயு 5, 8 இந்த பாக்கியவான்கள் லிஸ்ட்ல இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உள்ளத்துல சுத்தமா இருக்கணும். நாங்க இங்க பாத்தீங்கன்னா 25ஆம் வசனத்துல உட்புறத்திலோ கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கு. உங்க உட்புறம் சரியா இல்லையே. நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை போல இருக்கிறீங்களே. உள்ள ஒண்ணும் சரியா இல்லையே என்று சொல்லி உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி 25ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க அதுக்கும் இதுக்கும் அப்படியே ஒரு ஒரு காம்பினேஷன் வந்துகிட்டே இருக்கிறது. 25ஆம் வசனம் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். உட்புறத்திலோ அத சுத்தம் பண்ண மாட்டேங்கிறீங்க. இருதயத்துல சுத்தம் இருக்கணுமே. இல்ல உட்புறத்த கவனிக்க மாட்டேங்கிறீங்களே என்று சொல்லி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். 9ஆம் வசனம் 5, 9 அதை எங்கே பார்த்தீங்கன்னா, உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமம் செய்கிறவர்களாக இருக்கிறீங்களே. அக்கிரமம் சமாதானம் பண்ண வேண்டியவங்க. நீங்க அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு ஐயோ என்று சொல்றார். அது கரெக்ட்டா அப்படியே வர்றத நம்ம பார்க்க முடியுது. கடைசியாக 10ஆம் வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். ஆனா நீங்களே துன்பப்படுத்துகிறீர்களேன்னு இந்த 23ஆம் அதிகாரம் 29ல இருந்து 31 வரைக்கும் இருக்கிற பகுதியை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்களே எல்லாரையும் துன்பப்படுத்திட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு ஐயோ என்று சொல்றார். அப்படி அந்த பாக்கியவான்கள் லிஸ்ட்டையும் இந்த லிஸ்ட்டையும் அப்படியே நம்ம அப்படியே ஸ்டடி பண்ணலாம். ரொம்ப ஒரே மாதிரி வருகிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரி. அதே மாதிரி 24ஆம் அதிகாரத்துக்கு வரும். 24ஆம் அதிகாரத்துல இதே மாதிரி வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரத்தையும் இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தையும் நம்ம அப்படியே கம்பேர் பண்றோம். நல்லா கவனிங்க. ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். 24ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று அப்படியே திறந்து வைத்துக் கொண்டோம் என்றால் நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்துற விசேஷத்தை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு படித்திருக்கிறோம். அங்கே அந்த முத்திரைகள் வருகிறது. ஒவ்வொரு முத்திரையும் கரெக்ட்டா இங்க இயேசு கிறிஸ்து இறுதி காலத்துக்குரிய அறிகுறிகளாக அவர் சொல்லுகிற அந்த வரிசையில அப்படியே வருகிறத நம்ம கவனிக்க முடிகிறது. 24ஆம் அதிகாரத்தை அப்படி தெரிஞ்சுட்டீங்கன்னா, அவங்க வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, அ இறுதி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அத அ அ 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கேட்கிறாங்க. அப்போ ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல அவர் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லுவார். ஃபால்ஸ் கிரைஸ்ட். இந்த வெள்ளை குதிரை எதை குறிக்கிறது? ஃபால்ஸ் கிரைஸ்ட். ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அந்த ஃபால்ஸ் கிறிஸ்து மாதிரியே அவன் வருவான். வெள்ளை அங்கி தரித்தவனாக அவன் வர்றதை பார்த்தா அவன் கிறிஸ்து மாதிரியே வருவான். ஆனா அவன் வாள் வைத்திருப்பான். கிறிஸ்து வாள் வச்சிருக்க மாட்டார். இல்ல ஃபால்ஸ் கிரைஸ்ட். நானே கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் வருவார்கள் என்பது அதுல ஃபர்ஸ்ட் அறிகுறி. அதுக்கு அடுத்தது என்ன வருகிறது என்றால் 2வது முத்திரை சிகப்பு முத்திரை. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சிகப்பு குதிரை. இந்த 2ஆம் முத்திரை திறக்கப்படும் பொழுது சிகப்பு குதிரை வருகிறது. ரெட் எதை குறிக்கிறது? பிளட்டை குறிக்கிறது. ரத்தம். எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் நடக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். யுத்தங்களையும் 6ஆம் வசனத்துல 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பாருங்க நம்ம இப்போ போன இதுல மத்தேயு 5ஐயும் 23ஐயும் கம்பேர் பண்ணோம். இங்க வெளிப்படுத்தல் 6ஐயும் இந்த 24ஆம் அதிகாரத்தையும் அப்படியே கம்பேர் பண்றோம். கொஞ்சம் அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஒரே மாதிரி வருகிறத கவனிக்க முடியும். அடுத்தது கருப்பு குதிரை அங்க. அப்ப என்ன பஞ்சம். கருப்பு குதிரை பஞ்சத்தை குறிக்குது. இயேசு கிறிஸ்து இங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, பஞ்சம் வரும் என்று அவர் சொல்லுகிறத கவனிக்க முடிகிறது. இந்த 7ஆம் வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 24ல 7ல ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் அதான் அந்த யுத்தம். அதுக்கு அடுத்தது பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். இல்ல பஞ்சம் இப்ப கூட இருக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தா இந்த அறிகுறிகள்லாம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா சரியான அந்த காலகட்டத்துல பயங்கரமா வரும். அது ரியலா வரும். அப்போ நாளில் ஒரு பங்கு அழிந்து போவார்கள். அதுதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் பொழுது நம்ம தெரிந்து கொண்டது. நாளில் ஒரு பங்கு அழிந்து போவார்கள். அப்படிப்பட்ட காலகட்டம் தான் அந்த கடைசி காலம். அப்போ 4 முத்திரை 4வது முத்திரை மங்கின குதிரை. அப்போ அந்த குதிரைக்கு என்ன சொல்றாங்க? பட்டயத்தினாலும், பஞ்சத்தினாலும், சாவினாலும் பூமியிலே நாளில் ஒரு பகுதி மரித்து போவார்கள். அதேதான் இங்க சொல்றாரு. ஆண்டவர் சொல்றது இத வந்து பூமி அதிர்ச்சிகளும், கொள்ளை நோய்களும் நிறைய பேர் மரித்து போவார்கள் என்று சொல்றார். இந்த 4 குதிரை ஒரே மாதிரி இருக்கும். 4 குதிரைகள். ஆனா 5வது முத்திரை எடுக்கும்போது அது வித்தியாசமாக இருக்கும். 5, 6, 7ல நான் ஏற்கனவே வெளிப்படுத்துற விசேஷம் நடத்தும்போது சொன்னேன். 4 + 2 + 1 இப்படி அது பிரித்துக் கொள்ள வேண்டும். 4 ஒரே மாதிரி வரும். அடுத்தது 5, 6 கொஞ்சம் வித்தியாசமாக வரும். 5, 6 என்ன சொல்றாரு? நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்துற விசேஷம்
அதுல 9, 11 வசனங்களை எடுத்து வாசித்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 9 to 11 வாசித்தீங்கன்னா, சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் என்று சொல்றார். உபத்திரவங்கள், உபத்திரவங்கள். அது இங்கேயும் இந்த 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கவனிக்கணும். சரி. 6வது முத்திரை சூரியன் அந்தகாரம். இயற்கையில பாதிப்புகள் வரும். அதேதான் இங்க இந்த ப்ளூ கலர்ல சைட்ல போட்டிருக்கிறதுல நீங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். அதையும் நீங்க பார்த்தா தெரியும். காஸ்மிக் இதுல எல்லாம் காரியங்கள் மாறும். இப்ப கூட சொல்றாங்க சூரியன்ல ஏற்கனவே பிளாக் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்குது. வி ஆர் கெட்டிங் நியரர். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வர்றது யாருமே தெரியாது. இல்ல எந்த நாழிகை என்று யாருக்கும் தெரியும். எப்பனாலும் வரலாம். இயேசு கிறிஸ்து எப்பனாலும் வரலாம். ஆனா இப்ப ஆரம்பித்து விட்டது, அடையாளங்கள் வர ஆரம்பித்து விட்டது என்று நமக்கு நல்லா தெளிவாக தெரிகிறது. முத்திரை 7 திறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா 7 எக்காலங்களுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறார்கள். அதே மாதிரிதான் 31ஆம் வசனத்துல 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல எக்காலம் தொனிக்கும் என்று சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் அப்படியே கம்பேரிசன் வருகிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வரிசையில நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடிகிறது. சோ இந்த 3½ வருஷம் இந்த 4 குதிரைகள், வெள்ளை குதிரை, சிகப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின குதிரை, அதுக்கப்புறம் இந்த உபத்திரவப்படுகிறவர்கள், அப்புறம் இயற்கையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் இந்த வரிசையை அப்படியே அழகா போடலாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 34ஆம் வசனத்துல, இது வரைக்கும் இந்த சந்ததி ஒழிந்து போகாதுன்னு சொன்னா, அப்படியேதான் யூதர்கள் இன்னைக்கும் ஒழிந்து போகாமல் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் யூதர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். யூத சந்ததிகள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. போயிடும்னு நினைச்சாங்க, போகல. எத்தனையோ பேர் அழிக்க ட்ரை பண்ணாங்க. ஹிட்லர் 6 மில்லியன் யூதர்களை கொண்டு போட்டாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. கர்த்தர் பாருங்க, அவங்களை தொடர்ந்து ஒரு தேசத்தை ஆளுகிறவர்களாய் அவர்களை வைத்திருக்கிறார். அந்த தேசம் இன்றைக்கு உலகத்தையே ஆளுகிறதாக இருக்கிறது. சொல்ல போனா இஸ்ரேல் கண்டு எல்லாரும் பயப்படும். அப்போ இயேசு கிறிஸ்து வருவதை ஒருவர் அறியார்கள், உணரார்கள் என்று 36ல இருந்து 39 வரைக்கும் இருக்கிற 24ஆம் அதிகாரம் 36ல இருந்து 39 வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியில நான் வர்ற காலம் யாருக்கும் தெரியாது. நாழிகை யாரும் அறிய மாட்டார்கள். யாரும் உணர்வு கூட இருக்காது. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அத ஒரு உதாரணமா சொல்றார். நோவாவின் காலத்துல எப்படி இருந்ததோ அப்படியே நடக்கும். நோவாவின் காலத்துல நமக்கு தெரியும்ல. பிரளயம் வரப்போது சொல்லிட்டே இருந்தாங்க. யாரும் கண்டுக்கல. அதே மாதிரிதான் இப்போ யாரும் கண்டுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா சர்ச்ல எல்லாம் யாருமே செகண்ட் கம்மிங்க பத்தி பேசுறதாவே தெரியல. எல்லாம் விட்டுட்டாங்க. அதெல்லாம் நடக்காது, பாத்துக்கலாம். எப்ப நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி போயிட்ட காலமா இருக்குது. உணராத ஒரு சந்ததி இருக்கக்கூடிய காலமா இருக்குது. அந்த மாதிரி டைம் தான் ஆண்டவர் வருவார். இந்த 10 கன்னிகைகள் ஊமையில நான் பார்த்தேன். எப்போ அவங்க அசந்துட்டாங்களோ அப்பதான் ஆண்டவர் வர்றார். ஹல்லேலூயா. அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆயத்தமா இருங்கள், ஆயத்தமா இருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நல்ல ஊழியக்காரன், பொல்லாத ஊழியக்காரன் என்று சொல்லி அந்த ஒரு ஓமையை கடைசியில சொல்லி இந்த 24ஆம் அதிகாரம் முடிகிறது. 25ஆம் அதிகாரத்தை நம்ம லைட்டா டச் பண்ணிட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம் நான் நினைக்கிறேன். 25ஆம் அதிகாரம் என்னன்னா 10 கன்னிகைகள் 3 வழி ஆயத்தமாகிறது. அதிகாரம் 25. இதுல பாத்தீங்கன்னா 10 கன்னிகைகள். இதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 10 கன்னிகைகள் ஓமே நமக்கு நல்லா தெரியும் இல்ல. 5 கன்னிகைகள் புத்திசாலிகள், 5 கன்னிகைகள் அங்க அழகா வருகிறது. 5 கன்னிகைகள் அல்ல, அவங்க 5 கன்னிகள் ஆயத்தம் இல்லாம இங்க நிக்கிறாங்க இல்ல, ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவங்களை நம்ம முட்டாள்கள் என்று சொல்லலாம்ல. ஆனா நம்ம அந்த வயசுல இருக்கிறோமான்றதான் ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. இந்த அவங்களுடைய திருமணம் வித்தியாசமாக நடக்கும். நல்லா கவனிங்க. என்கேஜ்மெண்ட் ஆனாலே அவங்க பூ வைப்பு மாதிரி, நம்ம பூ வைப்புன்னு சொல்லி நம்ம இதுல எல்லாம் நடக்குது இல்லவா? அது மாதிரி அவங்க என்கேஜ்மெண்ட் என்கிறது, பெட்ரோத்தல் என்பது 2வது, 3வது ஸ்டேஜ் மேரேஜ். 3 ஸ்டேஜ்ல திருமணம் நடக்கிறது. ஆனா அவங்க முதல் ஸ்டேஜை விட்டுருவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் பெட்ரோத்தல் நடந்துட்டாலே அது திருமண ஒப்பந்தத்தை பூரணப்படுத்துகிறது. அப்பவே அவங்க கணவன் மனைவியாக அறியப்படுவார்கள். அப்பவே அவங்க பிரிய முடியாது. அவங்க விவாகரத்து இருந்தாதான் பிரிய முடியும். அதனால்தான் யோசேப்பு தள்ளிவிட யோசித்தான் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவங்க 3வது அந்த 3 ஸ்டேஜ் இருக்கிறது. இந்த இந்த 2வது ஸ்டேஜ் பெட்ரோத்தல் முடிந்த பிறகு திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்றது எப்ப நடக்கும்னா, அந்த மணமகன் வீட்டை கட்டி எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து விட்டு மணமகளை எடுத்துக்கொண்டு போவான் அந்த வீட்டிற்கு. அங்க போய் விருந்து வைப்பான். மணமகன் விருந்து வைக்கணும். அதுதான் அங்க திருமணம். அங்கெல்லாம் மணமகன் வீட்டார் தான் விருந்து வைப்பார்கள். சோ இங்க பாத்தீங்கன்னா மணமகன் மணமகளை கொண்டு எப்போ எடுப்பான்னு தெரியாது. அங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். திருமணமான பிறகு குடும்பத்தை நடத்துவதற்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் அவங்க ஆயத்தம் பண்ணி விட்டு மணமகளை கொண்டு போவான். அதுதான் அவங்களுடைய நியதி. அப்படிதான் அங்க நடக்கும். அது எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. அப்பதான் வரப்போறாரு அப்படின்னு மட்டும் தெரியும். இந்த 5 கன்னிகைகள் மொத்தம் 10 கன்னிகைகள்
ரெடி ரெடி ஆகி போறாங்க. இவங்க அவங்க மனவாட்டி அல்ல. மனவாட்டி அவர்கள் கிடையாது. மணமகனை அழைத்து கொண்டு வர வேண்டியவர்கள். மணவாட்டியுடைய வீட்டிற்கு அழைத்துக் கொள்வதற்கு அவங்க தீவட்டிகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க பாத்தீங்கன்னா தீவட்டி என்பது ஒளி. நம்ம மத்தேயு 5:15 நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள் சொல்லப்பட்ட அதே கிரீக் வார்த்தை தான் இந்த தீவட்டி என்கிற வார்த்தைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அதனால ஒளிதான். அவங்க தீவட்டி வைத்து டார்ச், இட் இஸ் அ டார்ச் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த டார்ச் இல்லாம இருக்கக்கூடாது. டார்ச்சோட மணமகனை அழைத்து கொண்டு போகணும். அப்போ இதுதான் அவங்களுடைய அவங்களுடைய போர்ஷன். அவங்க செய்ய வேண்டியது. அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள போய் மணவாட்டியிடம் இந்த மணமகனை கொண்டு போக வேண்டும். இதுதான் அவங்க வேலை. ஆனா அவங்க 5 பேரு எண்ணெயோட வந்திருந்தாங்க. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர் என்பதை சகரியா 4:1-7 வரைக்கும் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய முத்தரிப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை இந்த உவமையில நம்ம தெரிந்து கொள்கிறோம். அவங்க எண்ணெய் இல்லாம இருந்ததுனால ஒரு 5 கன்னிகைகள் உள்ள போகவே முடியல. அங்க சொல்றார் ஆண்டவர், உங்களை நான் அறியேன். நான் முடிக்க போறேன். இந்த அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம எல்லாருமே ஆயத்தமா இருக்க வேண்டியது இல்ல. கர்த்தரின் வருகையோ நமது மரணம் ஏதோ ஒன்று நடக்க போகுது. முந்திக் கொண்டும் ஏதோ ஒன்று நிச்சயம் நடக்கும். இது சந்தித்துதான் ஆக வேண்டும். கர்த்தரின் வருகை அல்லது நம்முடைய மரணம். ஆனா இது ரெண்டுமே எப்ப நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஆனா நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. ஆயத்தமா என்கிற கேள்வியோடு இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம நிறைய அறிகுறிகளே பார்த்துட்டோம். இந்த அறிகுறிகள்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே வந்துட்டு இருக்கு. கொள்ளை நோய் வந்துட்டு போயிருச்சு. நம்ம பார்த்துட்டோம். கொரோனாவை பார்த்துட்டோம் இல்ல. பஞ்சங்கள் இன்னைக்கும் எத்தியோப்பியாவுல நிறைய தேசங்கள்ல பஞ்சம், பயங்கர பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. ஈவன் பக்கத்துல இருக்கிற இலங்கையில பஞ்சம். இப்படி பல இடங்களிலே பஞ்சம் இருக்கிறது. இந்த சொல்லப்பட்ட இந்த அடையாளங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கே. ஆண்டவர் எப்போ வருவாரோ சொல்லவே முடியாது. இப்ப நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் வரலனாலும் நம்முடைய மரணம் ஒன்று இருக்கிறது. அது எப்போ இருக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி என்கிற கொஸ்டின். நானு ஒவ்வொரு பைபிள் ஸ்டடி முடியும் பொழுதும் ஒரு கேள்வியோடு தான் முடித்துக் கொண்டு இருக்கிறேன். நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேள்வியோட இப்போ இன்னைக்கு முடிக்கிறேன். ஆர் யூ ரெடி? நம்ம தலைவணங்கி நாம் ஜெபம். ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் கேட்ட செய்திகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எத்தனையோ ஆச்சரியமான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொண்டோம் சுவாமி. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாக்கியவான்கள் லிஸ்டும், ஆண்டவரே மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐயோ லிஸ்டும் ரெண்டையும் நாங்க இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம் சுவாமி. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குப்பா. நாங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்ன்றது இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டியவர்களா நாங்க இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கான இந்த இறுதி கால எச்சரிப்பின் பிரசங்கத்தை நாங்க இன்னைக்கு கேட்டோம் சுவா. ஆயத்தமா இருங்க, ஆயத்தமா இருங்க, ஆயத்தமா இருங்கன்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. நான் எப்ப வர்றேன்னு சொல்ல முடியாது. அந்த நாழிகை மனுஷகுமாரனுக்கே தெரியாது. எப்பனாலும் நடக்கலாமே. ஆண்டவரே, நாங்க ஆயத்தமா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய எண்ணெய்கள் ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் ஆண்டவரை பலப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களா இந்த வாழ்க்கை ஓட்டத்தை நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எவன் தேவாவினாலே நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய புத்திரன் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, நாங்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிற ஒரு வித்தியாசமான மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆயத்தப்படுத்துங்க சுவாமி, ஆயத்தப்படுத்துங்க. இந்த வேத ஆராய்ச்சியில பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.